ஒரு 2 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதுங்க. நம்ம எலகண்ட் எஸ்டேட்டில் ஒரு இடமா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபா இருந்தால் போதும். இங்கே ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு சொந்த உங்கள் கனவு வீடை நம்ம கொண்டு வந்து பண்ணிக்கலாங்க. இதில் வணக்கம், நான் உங்களை ஊட்டி தினேஷ். காரமடையில் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பெருமாள் கோயிலுங்க. அதை விட்டிங்கன்னா வித்யா விகாஸ் ஸ்கூல். மூணாவதாக நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த எலகண்ட் எஸ்டேட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா காரமடை வித்யா விகாஸ் ஸ்கூல் தாண்டி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஏக்கர்ஸுங்க. அதில் 128 சைட்டு லேஅவுட் இருக்கிற ஒரு சைட் நம்ம கொடுத்துருக்குறோம். இருக்கிற ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ் லேஅவுட் நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அமெனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 30 அடி 33 அடி தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம். ஓவர் டேங்க் 40 லிட்டர் வாட்டர் டேங்க் போட்டு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இபி லைன் கொடுத்துருக்குறோம். மழை தண்ணி போகிறதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் பெரியவங்க வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஒரு அவுட்டோர் ஜிம் ஒன்று ஒரு ஆப்ஷன் நம்ம அதில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு இடமாவும் கொடுக்குறோம். அதே சேம் டைம் வீடாகவும் நம்ம கட்டித்தரோம். இடமா வேணும்னா ஒரு சென்ட்டுக்கு 7,40,000 நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் 19,25,000 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் இடத்துக்கு வீடுக்கு ரெண்டுக்குமே நம்ம லோன் ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இடத்துக்குன்னு போயிட்டிங்கன்னா ஒரு 75% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வீடுக்குன்னு போயிட்டிங்கன்னா 95% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கையில் நீங்கள் இடமா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் ஒரு 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க. இதே வீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 லட்சம் ரூபா கையில் இருந்துச்சுன்னா போதும். நம்ம மற்ற எல்லாமே லோனாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.